நீங்க 2 பேருமே மெச்சூர்டானவங்க. லவ்னு சொல்லிக்கிட்டதுனால அடுத்து மூஞ்ச பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. அவங்க வந்தாங்கன்னா எப்பவும் போல கடை விஷயமா சகஜமா பேசு. அவங்களும் அதை சகஜமா எடுத்துக்கிட்டு பேசிட்டாங்கன்னா நல்லதுதான். ஆரம்பத்துல முதல்ல ஒரு 10 நிமிஷம் அப்படி இப்படி தயக்கமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும் மாப்ள. மாப்ள வாள் வந்துட்டாங்க. டேய், ஆளு அது இதுன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரி மாப்ள, ஆனந்தி மேடம் வந்துட்டாங்க, பார்த்து பேசு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கடவுளே கடவுளே, உள்ள போய் பழசெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல நம்ம பேசுவோம். குட் மார்னிங் சார். பார்த்து. குட் மார்னிங். பார்த்து தண்ணி குடிங்க, பொறையறதுல. என்னது, ஒண்ணும் நடக்காத மாதிரி இவ்வளவு சாதாரணமா வந்து பேசுறாங்க. அவங்களால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? ஐயோ. சார் சாரி சார், ஒரு ½ அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? இட்ஸ் ஓகே. குமரன் சார். சொல்லுங்க ஆனந்தி மேடம். என்ன பாக்குறீங்க? கை கொடுங்க. அட கொடுங்க சார். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. என்கிட்ட நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதுக்கு நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக நீங்க என்கிட்ட ரொம்ப யோசிச்சு பழகணும், பேசக்கூடாது, விலகி இருக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது சார். இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்தோம், அந்த மாதிரி நம்ம நல்ல நண்பர்களா எப்பவும் போல பழகலாம். எனக்கு நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் சார். நாம எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஓகே சார், எப்பவும் போல சகஜமா இருங்க சார். இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கே சிரிப்பா வருது. சில விஷயங்கள் பெண்களால மட்டும் ரொம்ப ஈஸியா முடியுது. அதுல இதுவும் ஒண்ணு போல இருக்கு.